இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இணைச்சட்டம் 31:8 இறைவன் இவ்வாறு கூறுகின்றார்: இறைவன் உன் முன்னே செல்கிறார், அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று வசனம் கூறுகின்றது. இந்த வார்த்தைகளை குறித்து இன்று தியானிப்போமா? இந்த வசனம் நம் வாழ்க்கை பயணத்தில் இறைவன் நமக்கு அளிக்கும் மிகப்பெரிய உறுதிமொழிகளில் ஒன்றாகும். இஸ்ராயேல் மக்கள் வாக்கு பெற்ற நாட்டிற்குள் செல்லவிருந்த நேரத்தில் மோசே அவர்கள் எதிர்கொள்ளப் போகும் சவால்களை அறிந்திருக்கிறார். அப்போது அவர் கூறிய ஆறுதல் வார்த்தைதான் இது. இறைவன் நம் முன்னே செல்கிறார் என்பது நாம் செல்லும் பாதையை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைய நாளை உருவாக்கிய இறைவனுக்கு அது தெரிந்திருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். நாம் பல நேரங்களில் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகின்றோம், உடல் நலத்தை நினைத்து கவலைப்படுகின்றோம், குடும்ப பொறுப்புகளை நினைத்து சோர்வடைகின்றோம், காத்திருக்கும் பதில்கள் வராததால் மனமுடைந்து போகின்றோம். ஆனால் இறைவன் கூறுகிறார், நீ தனியாக நடக்கவில்லை, நான் உனக்கு முன்னே செல்கிறேன் என்று கூறுகின்றார். ஒரு சிறு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்து கொண்டு இருளான பாதையில் நடக்கும்போது பயப்படுவதில்லை. காரணம், பாதை தெரியாவிட்டாலும் தந்தை உடன் இருப்பதை அது அறிந்திருக்கின்றது. ஆகவே அது பயம் கொள்வதில்லை. அதே போல நமக்கு பாதை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, நமக்கு பாதையை அறிந்து வழிகாட்டக்கூடிய நம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்பும் போது மிக பெரும் பலம் பெறுகின்றோம். இறைவன் நமக்கு முன்னே செல்கிறார், எனவே அவர் தடைகளை அறிந்து அவற்றை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நம்மை வழிநடத்துகின்றார். இறைவன் நம்மோடு இருக்கிறார், எனவே போராட்டத்தில் நாம் தனியாக இல்லை. இறைவன் நம்மை கைவிட மாட்டார், எனவே எத்தனை பேர் விலகினாலும் நண்பர்கள் மறந்து போனாலும் இறைவனின் அன்பு மாறாதது. இந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையை வளமாக்கும். ஜெபிப்போமா? அன்பு தந்தையே, என் எதிர்காலம் குறித்து நான் கவலைப்படும் நேரங்களில் நீர் எனக்கு முன்னே செல்கிறீர் என்பதை நினைவுபடுத்தும். நான் பார்க்க முடியாத வழிகளை நீர் ஆயத்தப்படுத்துகின்றீர். என்னை ஒருபோதும் கைவிடாத உமது அன்பிற்காக நன்றி. பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும், கவலைக்கு பதிலாக சமாதானத்தையும் தாரும். ஆமேன். இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து சிந்திக்க வேண்டிய வாக்கியம்: உனக்காக இறைவன் திறக்கும் கதவுகளை பற்றி கவலைப்படாதே. அவர் முன்னே சென்றால் பாதையும் திறக்கும், கதவும் திறக்கும், வாய்ப்பும் திறக்கும் என்பதை நாம் நம்பிக்கையோடு நினைத்து பார்ப்போம். பாதை தெரியாவிட்டாலும் பயப்படாதீர்கள். பாதைக்கு முன்னே சென்று கொண்டிருப்பவர் நம்மை படைத்து காக்கும் இறைவன். ஆமேன்.